இந்த சுடர் இப்போ இருக்கிற ஆவேசத்த பார்த்தா, கடைசியில உண்மையிலேயே அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது? ஏது ஏது நடக்க போகுது? இந்த சுடர் வந்து அடுத்ததா என்ன பண்ண போறா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. அதாவது நம்ம மல்லியும், விஜயுமா சேர்ந்துகிட்டு இந்த சுடர முட்டாளாக்கணும்னு நெனச்சாங்க. அதாவது ஒரு கோமாளியாக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியில இந்த கோமாளி என்ன கிறுக்குத்தனத்த பண்ண போகுது? அப்படின்றத தான் இவங்க எல்லாருமே பார்க்க போறாங்க. ஏன்னா இத்தன நாளா இந்த சுடர ஒரு காமெடி பீஸாவே எல்லாருமே பார்த்துட்டு இருந்துட்டோம். அதனால வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே வந்து இந்த சுடர வந்து எப்படியாச்சும் மாட்ட வைக்கணும் அப்படி இப்படின்ற மாரியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா சுடருக்கு தான் இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சே. அதுவும் இல்லாம விஜய்க்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது விஜய் வந்து உன்ன பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, சுடர் வந்துட்டு இப்போ இதுக்கு மேல வந்து நான் சும்மா இருக்க போறது கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, இந்த ரகு கிட்ட நெறைய பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நெறைய இழப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இந்த சுடர் இங்கிருந்து போறதுக்குள்ள யார் யாருக்கு என்னென்ன ஆகப் போகுது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு தான் முழிக்க போறாங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா, நம்ம விஜயும், மல்லியும் வந்து இப்ப இருக்கிற மாரி ரொமான்ஸ் பண்ணிட்டே இல்லாம, கடைசியில எப்படியாச்சும் வந்து இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள செஞ்சா மட்டும் தான் உண்டு. இல்ல அப்படின்னா, கண்டிப்பா எந்த அளவுக்கு, எந்த எல்லைக்கு போகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா விஜயும், மல்லியும் நெனச்சாங்க, எப்படியாச்சும் வந்து இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கணும். இவ யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறத இன்னும் 10 நாள்ல வந்து நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாரி விஜய் சொன்னது. எல்லாமே ஓகேவான விஷயம். ஆனா இப்போ சுடருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சுடர் வந்து மிகப்பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளே! அதுலருந்து விஜய், மல்லி இவங்க தப்பிச்சு கடைசியில வந்து ஒண்ணு சேருவாங்களா? இல்ல வந்து ஏதாச்சும் இழப்பீடு எதும் ஏற்பட போதா? அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இங்க சுடரோட ஆட்டம் எல்லாமே இருக்க போகுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்துட்டு அடிக்கடி வந்து சொல்ற விஷயம். இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா, என்னால நம்பவே முடியாது. ஏன்னா, இவங்க வந்து எலியும், பூனையுமா இருந்தாலுமே கூட, இவங்க சண்டை போடுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. என் முன்னாடி சண்டை போடுவாங்க. உள்ள போயிட்டு வந்து கட்டி புடிச்சு கொஞ்சி குழாவிட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே விஜயோட சைக்காலஜி, அடுத்ததா வந்து நம்ம மல்லியோட சைக்காலஜி இது எல்லாத்தையுமே பக்காவா புரிஞ்சுகிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து பேசினாங்க. அதே மாதிரியே தான் இங்க அடுத்தடுத்த விஷயங்களும் நடந்துச்சு. சுடர் கன்ஃபார்மும் பண்ணிட்டா, உண்மையிலேயே விஜய் வந்து அதாவது விஜய்க்கு உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப எல்லாமே வந்து கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு கிட்ட போயிட்டு ரகு கிட்ட பேசி கடைசியில ரகு கிட்ட பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. அந்த விஜய் எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஏதோ விஜய லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் அமைதியா விட்டுட்டேன். அதே மாதிரி இதுக்கப்புறமும் இங்க பொறுத்துக்கிட்டு இருந்தா வந்து வேலைக்கு ஆகாது. பொங்கி எழுந்தா மட்டும் தான் வேலைக்கு ஆகும். அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, ரொம்ப பெருசா வந்து அடிச்சுட்டு, இத்தோட வந்து செட்டில் ஆயிடணும். இதுதான் கரெக்ட்டான வழி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே சுடர் வந்துட்டு அடுத்த பிளான வந்து சொல்றா. அப்படியே ரகு ஆடி போயிடுறான். அதாவது சுடர் நீயா பேசுறது? என்ன பேசிக்கிட்டு இருக்க சுடர் நீயி? இவ்ளோ பெரிய பிளான போட்டிருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த ரகுவே வந்து அவ்ளோ ஷாக் ஆகுற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளானாவே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த சுடர் வந்து ஒரு பம்பர் ஆஃபர வந்து ரகுக்கு குடுக்குறா. என்ன அப்டின்னா, "இங்க பாரு ரகு, நான் சொல்றத மட்டும் கரெக்ட்டா செஞ்சு முடி. உனக்கு வந்து ஆல்ரெடி ரூ. 50,00,000 வந்து நான் குடுத்ததா நீ வச்சிருக்க இல்லையா? இன்னும் 50,00,000 இல்ல ரூ. 1,00,00,000 வந்து உனக்கு நான் வந்து தரேன். அதாவது எப்படியாச்சும் வந்து அவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு தரேன் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ தான் சொல்றது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரகு எதிர்பார்க்கவே இல்ல. அப்பாடா! ஏற்கனவே 50,00,000 வந்து கிடைச்சது. எப்புட்றா இந்த சுடர கழட்டி விடுறதுன்னு நெனச்சோம். எப்படி அவளா கழண்டுகிட்டா. அடுத்ததா வந்து 1,00,00,000, 2,00,00,000ன்னு என்னென்னமோ வந்து சொல்றா. நம்ம இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். இந்த ஒரு டைம் ரிஸ்க்
ரிஸ்க் எடுத்தா போதும். இந்த சுடர் சொல்றத செஞ்சா போதும் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து இந்த சுடர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அதாவது ஒண்ணு வந்து இந்த கதிரேசனோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடணும்னு நெனச்சா. அது கிடைக்கல. ஆனா கதிரேசன் கிட்ட வந்து நகைலாம் நெறைய இருக்கு, பணம் நெறைய இருக்கு அப்படின்ற விஷயம் இந்த சுடருக்கு நல்லாவே தெரியும். அத ஆட்டைய போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப அடுத்ததா வந்து இந்த சுடர் வந்து சொல்றாங்க. அதாவது வேலையா அந்த மல்லியோட கதைய முடிக்கணும். ஏன்னா மல்லிய வந்து கொன்னா தான் நம்ம வந்து கொஞ்சம் இங்க சேஃபா இருக்க முடியும். அதாவது நிம்மதியா சுத்த முடியும். ஏன்னா மல்லிய இவங்க கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்ததா விஜயோட கவனம் வந்து சிதறும். அதுவும் இல்லாம விஜய் வந்துட்டு மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து கதறி எழுதிட்டு இருப்பான். அந்த ஒரு டைம்ல அவன் எத பத்தியும் யோசிக்க மாட்டான். அந்த கேப்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக மல்லிய கொலை பண்ணணும்னு நினைக்கணும்? ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாரி விஜய் என்கிட்ட வந்துட்டாரு பாத்தியா? அப்படின்ற மாரி சொல்லி அழகு பளிக்கிற மாரிலாம் வந்து பண்ணி கடைசியில அசிங்கப்பட்டு போனது தான் இந்த சுடருக்கு மிச்சம். ஆனா நம்ம அசிங்கப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே இந்த சுடருக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே இப்ப அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி நினைச்ச மாரி நடந்துட்டு இருக்கு. ஆனா சுடர் வந்து இப்போ மல்லியையே தீர்த்து காட்டணும். அப்பதான் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பொறக்கும். அதுவும் இல்லாம இந்த கதிரேசனோட அந்த ஒரு சொத்துலருந்து அதாவது அந்த நகை எல்லாத்தையுமே வந்து ஆட்டைய போட்டுட்டு இங்கிருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தேன். இந்த ரகுக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சுச்சு. ஏன்னா நெறைய பணம் இன்னும் கிடைக்க போகுது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்கா. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.